பவதாரிணி வந்து இசை உலகத்துல ஒரு குழந்தை மாதிரி. அது ஒரு 5-6 வயசுல இருக்கும்போது இருந்தே எனக்கு பவத்தாவை தெரியும். அந்த குழந்தை எந்த அளவுக்கு குழந்தை மனதோட இருந்ததோ அதே மாதிரி தான், எந்த ஒரு அப்பலுக்கு இல்லாத ஒரு யதார்த்த குணமுடைய ஒரு குழந்தையா இளையராஜா சாரோட முதல்வி பவதாரிணி இருந்தாங்க. அந்த குழந்தை அங்கிள்னு கூப்பிட்டாவே நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது உள்ளன்போடு இருக்கும். என்ன மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இளையராஜா சாருக்கிட்ட பாடுற அனைத்து சிங்கர்களுக்கும் அது ஒரு குழந்தை மாதிரி. அற்புதமான மனசுடைய அந்த குழந்தை. இந்த மாதிரி ஒரு குழந்தைய இறைவன் வந்து இவ்வளவு சீக்கிரமா கூப்பிட்டு போனது வந்து ரொம்ப தாங்க முடியாத ஒரு துயரமா இருக்கு எனக்கு. அவ்வளவு அழகா பாடும் அந்த குழந்தைத்தனமான வாய்ஸ். அந்த வாய்ஸ் யாருக்குமே கிடைக்காது. எப்படி இளையராஜா சாரோட வாய்ஸ் ஒரு ஸ்பெஷாலிட்டியோ அந்த மாதிரி பவதாரிணி வாய்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த வாய்ஸ் மாதிரி ஒரு வாய்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அந்த குழந்தைக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கும். 10 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? ஹிந்தி உட்பட 10 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கு. 250 பாட்டுக்கு மேலே வாங்கி, மயில் போல பொண்ணு ஒன்று, குயில் போல பாட்டு, கிளி போல பேச்சொன்னா அதே பாடி இருக்காது, கிளி மாதிரி தான் பேசும். அந்த பாட்டுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், தேசிய விருது வாங்கின அந்த குழந்தை இன்னைக்கு நம்ம கூட இல்லைங்கிறது மிகப்பெரிய வருத்தம். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, கடந்த ஒரு 25-30 ஆண்டுகளாக எனக்கு அவளை தெரியும். அந்த வீட்டில் எனக்கும் அவள் ஒரு குழந்தை மாதிரி தான். எங்க குடும்பத்தில் அது ஒரு குழந்தை மாதிரி. அந்த குழந்தைய அவங்க தாயார் மேலேயும் தந்தையார் மேலேயும் அவ்வளவு பாசமா இருக்கும். அப்பான்னா உயிர் அதுக்கு. இந்த சோகமான சூழ்நிலையில இளையராஜா சார் வந்து எப்படி தாங்குறாருன்னு தெரியல. உண்மையிலுமே எதுக்குதான் இந்த மாதிரி ஒரு சோதனை இறைவன் கொடுக்குறான்னு தெரியல. பாவம் பண்றவன்லாம் நல்லா இருக்கான், அப்பளுக்கு இல்லாத குழந்தைகள் எல்லாத்தையும் இறைவன் கூட்டிட்டு போறான். இறைவனை வந்து ரொம்ப நொந்துக்கிறேன் இந்த விஷயத்துல. அந்த குடும்பத்துக்கும் அனைவருக்கும், ராஜா சாருக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அவர் முகத்தை என்னால் பார்க்கவே முடியல. அவ்வளவு உணர்விழந்து கிடக்கு அவருடைய முகம். அப்படி ஒரு இளையராஜாவை நான் பார்த்ததில்லை. ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, ஒரு கோபத்தை இறைவன் நம்ம கிட்ட உண்டு பண்ணியிருக்கானா அது இன்னைக்கு தான் எனக்கு என்னை பொறுத்தவரை. சமீபத்தில் விஜயகாந்த் சாரை அது மாதிரி. அதுக்கு அடுத்தது நல்லவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்களே, என்னன்னே தெரியல. இசை உலகத்துக்கு மட்டுமில்ல, குடும்பத்துக்கு மிகப்பெரிய பேரிழப்பு. அது சுத்திக்கிட்டு இருந்தா ஒரு மகாலட்சுமி வீட்டில் சுத்திட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு அழகான நல்ல மனம், நல்ல இதயம் கொண்ட ஒரு நல்ல குழந்தையை இந்த நாடு இழந்து விட்டது. ஒரு இசை குழந்தையை இழந்து என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.